பெற்ற மகன் ஒரு 12 வயசு இருப்பான். 24 மணி போட்டு அடி அடின்னு அடிப்பான். பயங்கரமா அடிப்பான். எல்லாம் சொல்லி பெத்த அப்பா தானப்பா, பெத்த பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்துறியாப்பா. அவன்கிட்ட யாரும் பேச முடியாது, அடிப்பான். மில்லுல வேலை அவனுக்கு. ஒரு நாள் மில்லு முடிச்சுட்டு வந்தான். பக்கத்து வீட்டுக்காரர் சைக்கிள் அந்த பையன் எடுத்து கீழே தள்ளிட்டான்னு பக்கத்து வீட்டு மாமா ஒரு அடி அடிச்சுட்டாரு. கன்னத்துல அடிச்சு 4 விரல் பதிஞ்சிருச்சு. பையன் அழுதுட்டு இருக்கிறான். அப்பா மில்லு, ஏன்டா அழுதுட்டு இருக்கானா? இந்த பக்கத்து வீட்டு மாமா அடிச்சுட்டாருப்பா. அடிச்சுட்டாரா? எதுக்கு? இந்த சைக்கிள் எடுத்துங்கிறதுக்காக அடிச்ச கண்ணத்தை பாருங்கப்பா. 4 விரல் பதிஞ்சிருக்கு. ஏற்கனவே உடம்பு புழுதான் இவன் கம்ப வச்சு அடிச்சு வார கிழிஞ்சிருக்கு. அது வேற விஷயம். 4 கை பதிஞ்சு கொஞ்சம் சவந்திருக்கு கன்னத்துல. அவ்வளவுதான் ஐயா. ஓடுனா வீட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய அருவா விருப்பாச்சு தூக்குனா. இலக்கண பிழையின்றி கெட்ட வார்த்தை, கிராமர் மிஸ்டேக்கே இல்லை, கேட்க முடியாது. காது உருகி கீழே விழுந்துடும். கெட்ட வார்த்தை பேசிட்டு அவன் கதவை போய் ஒரே வெட்டு. யார்லையா மகன் அடிச்சது? கண்ணா ஊரே திரண்டாச்சு. பிடிக்க போது இவன் 2 துண்டா வெட்ட அவனை விட மாட்டேன். ஒரு பெரியவர் சொன்னாரு, ஏப்பா கருப்பியா விடியா, எம்புட்டு அடி அடிக்கிற பிள்ளைய தனம். அவன் குறும்பு செஞ்சான ஒரு பாவம் பெரிய மனுஷன் ஒரு அடி அடிச்சுட்டான். அதுக்கு போய் இப்படி நான் அடிப்பேன்டா என் பிள்ளைய, கொல்ல கூட செய்வேன். இந்த நாய் யாரு என் பிள்ளைய தொடுறதுக்கு? கை களை தட்டுகளை வெட்டி கூறு ஓட்டுருவேன். எவனும் கேட்டுக்க என் பிள்ளைய நான் அடிச்சேன் எவனா தொட்டங்க உசுறு இருக்காதுன்னா. ஆண்டவரும் அப்படித்தான். அவர் உன்னை என்ன பாடினாலும் படிச்சுவாரு, சரி பண்ணிக்கிடுவாரு, காயப்படுத்தி காயம் கட்டுவார். ஆனா மற்றவன் தொட்டுட்டா உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுறான், கூத்தி விடுவார். கைகளை தட்டுங்க. உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பா. நீ சும்மா இரு மகளே, நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதாம். பிரச்சனை வரும்பொழுது முழங்காலை போடுங்கள், ஆண்டவரை ஒத்தாசைக்கு அனுப்புங்க, அழையுங்கள். எசேக்கியேல் 41:13 சொல்கிறது, உன் வலது கையை பிடிச்சு உனக்கு துணை நிற்கிறேன். எசேக்கியேல் 41:10 சொல்கிறது, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படவே பயப்படாதீங்க. 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் செழிந்த புத்தியுமான ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இரவு ஆண்டவரே உங்களுக்கு வருவார். யோசபாத்தை பாருங்க. அம்மோன் புத்திர மோவா புத்திர சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் சேர்ந்து கடற்கரை அளவு மணலத்தனையா அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. பாகிஸ்தான் நீ கொஞ்சம் வா, ஆப்கானிஸ்தான் நீ கொஞ்சம் வா, பக்கத்துக்கு சைனா வா, அங்க வா, இங்க வா, கொஞ்சம் படதாங்க, கொஞ்சம் அணுகுண்டு தாங்க, உங்க ராக்கெட் தாங்க, கொஞ்சம் இதோ ஏவுகணைலாம் தாங்கன்னு கெஞ்சிக்கிட்டு நின்னானா? இல்லைங்க. அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? அந்த பட்டாளத்துக்கு முன்னாடி ஒரு 25-30 பேர் 100 பேர் இருக்கும். கூப்பிட்டான். இந்த பாட்டு பாடுற கோஷ்டிய சுருதி இருந்துச்சோ அதெல்லாம் அவன் பார்க்கல. ஸ்கேலோட பாடலாம் பார்க்கல. பார்த்துட்டு ஏய் முன்னாடி இல்லைங்கடானா. மற்ற நாளாக சேட்டலைட்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடா கிறுக்கு போய் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், முன்னாடி எதுக்கு நீங்க தற்கொலை படையா இருக்குமோ யோசிக்கிறான். ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தான். என்ன பாட்டு? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை சட்டுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லிட்டே இருக்கிறானா. இவன் குதிச்சு குதிச்சு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் கிறுக்கு போயில இருப்பானோ இந்த ராசா லூசு பைய போலுக்க. இத்தனை பேய ஊரே சேர்ந்து அவன் கொல்றதுக்கு வர்றானுங்க. இவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். கிறுக்கு பைய கேனப்பைய பாட்டு பாடிக்கிட்டே இருந்தான். கர்த்தர் நல்லவர் கிருபை. உயர்த்த உயர்த்த பரலோகத்திலிருந்து பார்த்த, ஐயோ என்ன துதிக்கிற பிள்ளைங்களா இதுங்க, என்னை ஆராதிக்கிற பிள்ளைங்களா, என் நாமத்தை உயர்த்துகிறவர்களா, இவங்களுக்கு விரோதமேடா நீ போறீங்க. கர்த்தர் பார்த்தார். துதிக்க துதிக்க கிருபை வெறுத்த தெய்வம், துதிகளிலே பிரியப்படுகிறவர், துதியிலே மயங்கி சொக்கி போகிறவர் என்ன செய்தா? ஒரு ஆவி அனுப்பினார். அந்த எதிரி பட்டாளத்துக்குள்ள நுழைஞ்சிருந்தார். எல்லாவனின் தலைக்குள்ளே நுழைஞ்சு கிறுக்கு பிடிக்க வச்சது. ஒருத்தருக்கொரு மிஞ்சாமல் அவர்களே வெட்டி வீழ்ந்தார்கள். இவங்களுக்கு வேலையே இல்ல, துதிக்கிறது தான் வேலை. சும்மா இரு, நின்று கொண்டு பார். அங்க போய் பார்த்தா ஒரு வயல எல்லாம் நாண்டு போயிட்டான். உனக்கு விரோதமாக எழும்புகிறவருக்கு கர்த்தர் இதைத்தான் செய்ய போகிறார். இன்றைக்கு tonight expecting a miracle right now, brother and sisters. He is almighty God, he is living God. Our Lord Jesus Christ, the same excellent today and forever.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அநியாயம் பண்ணுகிறார்களோ, ஒடுக்கிற பட்சத்தில் பலம் இருக்கிறதோ, நீதியாய் கிடைக்க வேண்டியது கிடைக்கலையோ, சஞ்சலப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய தொடங்குகிறார். கையை தட்டி துதித்துக் கொண்டே இரு மகளே, துதித்துக் கொண்டே இரு மகனே, உனக்காக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் இறங்கும் இறங்கும். 2 நாளாகமம் 26 சொல்லுகிறது, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அல்லவோ தேவன், சகல ராஜ்யங்களையும் ஆளுகிறவர். உம்மிடத்தில் வல்லமையும் பராக்கிரமும் உண்டு, உம்மோடு ஒரு வயலும் எதிர்த்து நிற்க முடியாது. கைகளை தட்டி ஒருத்தர் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தரோடு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு, சத்தமா சொல்லணும், மனுஷன் கேளுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்ய போட்டா, என்னை நீதிமான் ஆக்குற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யார் எனக்கு எதிராளி, என்னிடத்தில் வரட்டும். ஏகமான் இப்ப ஒண்டிக் கொண்டு நிற்கிறான் மாப்பிளை அப்படின்றான். கைகளை தட்டி, என்னை நீதிமானாக்கிற கர்த்தர் எனக்கு சவிமா இருக்கிறார். யார் எனக்கு எதிராளி, என்னிடத்தில் வரணும். ஏகமா நிற்போமாக. கைகளை தட்டி அல்லேலூயா. சத்தமா, என் காதுக்கு கேட்கிற மாதிரி சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போறாருனே. அப்பா, அம்மா, அங்கிள், ஆன்ட்ரி, என் சகோதர சகோதரிகளே, முடிந்தது உங்கள் யுத்தம். கைகளை தட்டி நச்சு நச்சுன்னு கொத்திக்கிட்டே இருக்கிறானா, தலையை நசுக்கி போட போறாரு. கைகளை தட்டுங்களே ஒரு அல்லேலூயா. பொறுத்து கொண்டே இருப்பார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து தன்னை பற்றி கூப்பிடுகிற விஷயத்தில் நீதி செய்யாமல் இருப்பாரோ? கையை தட்டுங்களே. அவர் நீடிய பொறுமையா இருக்கிறது உங்களை கைவிட்டார் அர்த்தம் இல்ல, அவனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு இடம்னு அர்த்தம். கைகளை தட்டுங்களே. ஒரு அல்லே கொழுக்க வச்சு கொளுத்த கன்று அடிக்க போறார். கைகளை தட்டுங்களே. யுத்தத்தில் உங்களோடு வருகிற ஒரு தேவன் இன்றைக்கு உங்களோடு வரப்போகிறார். நாளைக்கு எந்த தெருவில், எந்த வீட்டில், எந்த காரியத்தில், எந்த பிசினஸ்ல, எந்த வேலையில, எந்த ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ அவர்கள் மத்தியிலே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். கையை தட்டி ஆமென் ஆமென் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். கைகளை தட்டி சொல்லுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொன்னாக சொல்லுங்கள். எந்த இடத்தில் தலை குனிந்து நின்றாயோ, எந்த இடத்தில் கண்ணீர் வடித்தாயோ, எந்த இடத்தில் தலையணையை கண்ணீர் நனைத்துக் கொண்டிருந்தாயோ, பிரஸ்டீஜ், என் வயது, என்னுடைய பதவி, என் தகுதி எல்லாவற்றையும் வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம, மெல்லவும் விழுங்கவும் முடியாமல், துப்பவும் முடியாமல் நிக்கிறங்க. ஐயா, வந்திருக்கிற மகளே, மகனே, உனக்காக யாவையும் செய்து முடித்து உன்னை வாயை விரிவாய் திறந்து துதிக்க வைக்கிற நாள் இந்த நாள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் நல்ல சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. கைகளை தட்டி வீறு கொண்ட சேனை வீரர் அல்லவா, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார்.
படைகளுக்கு மிரளவா, சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. எல்லாரும் யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. எல்லாரும் எழுதினப்போ இயேசுவின் வல்லமை. சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறார், சத்யாவி வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் தேசம் இங்கே செல்லுமா, கோஷமிடும் இளைஞர் முன்னே நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. எல்லாரும் வாயை திறந்து 5 நிமிடத்தில் முடிச்சறேன். கண்ண மூடி ஆராதிங்க. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆவி நிறைந்து ஒரு வெற்றி வரப்போகிறது, ஒரு ஜெயம் வரப்போகிறது. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்த லங்கம் அதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, அல்லேலூயா. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி. எல்லாரும் யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. தேவநாமம் வாழ்கவே, அல்லேலூயா. இயேசு ராஜா வருகவே. அல்லேலூயா. ஆவி புகழ் ஓங்கவே, அல்லேலூயா. தேவ படை வெல்கவே. வாழ்க 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 வாழ்கவே, அல்லேலூயா. வாழ்க 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 வாழ்கவே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. எல்லாரும் யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் எல்லாரும் வாயை திறந்து ஆவி நிறைந்து வாலண்டியர்ஸ் பணியை ஆரம்பிங்க. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி.
கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி. Holy Spirit of God. துறை ஜனங்களையும் அதிகாரங்களை உழுந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி அவர்கள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். எங்கள் கொடி வெற்றி கொடி. அக்கினி. அல்லேலூயா. அக்கினி. வெற்றி கொடி. அக்கினி. அல்லேலூயா. வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி 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 வெற்றி கொடியே. பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடி. What a mighty presence. கைகளை தட்டி Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தரே உம்மோடு இணைந்து வாழ்வே. நீர் நீலும் நானும் மேலும் இணைந்து வாழுவோம். யாருக்கும் மாவுன்னத கர்த்தராகி கர்த்தரே. கர்த்தராகி கர்த்தரே. மெய்யான தெய்வ மனித நீவா. வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. வாழ்க வாழ்க நீ வாழ்க இயேசுவே. யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். தேவ மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. சாசு பாவம் போலது சாவல் மதித்தே சாவல் நீரிச்சே ஜெயிச்சடைந்து வெற்றியை நீவா.
கை உயர்த்தி எல்லாருக்கும் உன்னத கற்றாரு கற்றே கண்ணாடி கற்றே மெய்யான தெய்வ மானிட நீவா வாழ்க 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 நீ வாழ்க ஒரு முறை கூட வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. Jesus name of God. Hallelujah. அன்புள்ள இயேசு சுவாமி, யாரெல்லாம் அந்த இடுப்புக்கு கீழே பலவீனத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த சரங்கள் மீது, பலவீனமுள்ள கால்கள் மீது, இடுப்பு பகுதி மீது, முதுகு தண்டுகள் மீது துறை ஜனங்களையும் அதிகாரங்களையும் உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவைத்து சென்ற இயேசு கிறிஸ்து சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக. கொல்லாத பிசாசின் வியாதிகளின் ஆவிகளை அந்தந்த சரத்துக்கு வெளியே போ. Come out to deliver the name of Jesus right now. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டுங்க. இப்ப குனிஞ்சு நிமிர்ந்து பாருங்க, காலை நடந்து பாருங்க, செக் பண்ணுங்க. வாலண்டியர்ஸ் அவங்க செக் பண்ண சொல்லுங்க. இப்ப நல்லா இருக்குதுங்க ஐயா, இயேசுநாதனுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. பலவீனம் மாறிச்சுன்னா மேடைக்கு வாங்க, சீக்கிரமா வாங்க, செக் பண்ணிட்டு வாங்க. செக் பண்ணி பாருங்கம்மா. நன்றி இயேசு சுவாமி. வாங்க சீக்கிரமா உங்க அழைச்சிட்டு வாங்க. வாங்க சிஸ்டர், ஓடி வாங்க, சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. கைகளை தட்டி சீக்கிரம் வாங்க. கைகளை தட்டி கைகளை தட்டி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு இறங்கி இருக்கிறது. சீக்கிரமா ஓடி வாங்க. Holy Spirit of God, hallelujah, 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 Jesus name. என்ன சிஸ்டர், என்ன நடந்துச்சு சொல்லுங்க. எவ்வளவு நாளமா இருந்துச்சு? ரொம்ப நாளா, வருஷக்கணக்காவா? இப்படி எத்தனை வருஷம் இருந்துச்சு? இப்ப என்ன ஆச்சுமா ஜெபிக்கும் போது? உண்மையில நல்ல மடக்கி பாத்தீங்களா? பொய் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. யாரு சிஸ்டர் சுகம் கொடுத்தது? எங்க நடந்து காட்டுங்களேன், நல்ல வேகமா நடந்து காட்டுங்க. கைகளை தட்டு, இந்த கைகளை தட்டி. உங்க பேர் என்னமா? சங்கர வடிவை. ஏசையா தொட்டிருக்காருங்க. கைகளை தட்டுங்களேன். God's in the power in the name of Jesus. என்ன தங்கச்சி, என்னம்மா நடந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. சரியா போச்சம்மா? எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருந்துச்சு? 10 வருஷம். இப்ப ஜெபிக்கும் போது என்னம்மா நடந்துச்சு? வலி விட்டுருச்சா? இங்க குனிஞ்சு நிமிர்ந்து காட்டுங்க, அந்த பக்கம் திரும்பி பார்க்கலாமே. நிமிர்ந்து. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. இல்ல. யாரு மாசம் கொடுத்தது? உங்க பேர் என்ன? சுப்புலட்சுமி தொடுறாருங்க. கைகளை தட்டுங்களேன். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேணும்? கைகளை வெத்தி காண்பிங்களேன். நான் சொல்ற சின்ன ஜெபத்தை சொல்ல. அன்புள்ள இயேசு சுவாமி, நான் பாவி, என்னை மன்னி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன். நீரே இரட்சகர், நீரே தேவன், வேறொரு இல்லை. நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக வாழ்வேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டுங்கள். நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். துன்மார்க்கன் ஒருவனும் தொடாதிருந்து ஓடுகிறான். நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை விசேஷமா ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறவர்களுக்காக நாளைக்கு ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். கைகளை தட்டுங்களேன். ஆண்டவர் இயேசுவை நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கிற பிசாசை
நாளைக்கு பிடிங்கி நரகத்தில் போட போறார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து வியாதிஸ்தர்கள், எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் கொண்டு வாங்க, கர்த்தர் நாளைக்கு விடுதலை கொடுப்பாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபித்து முடிப்போம். தயவு செய்து எழுப்பி நின்று கொள்ளுங்கள், ஜெபித்து முடிக்கலாம். நீதியுன்னாயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கே, நீதியுன்னாயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எங்கள் சரீரத்தை, சொந்தமாய் தந்தேன் எங்கள் சரீரத்தை, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் நின்றோம் பாவப்பே அடிமை தனத்திருந்தோம், நின்றும் பாவப்பே அடிமை தனத்தினின்றும், சொந்தரத்த நிறைய காலை மீட்ட, சொந்தரத்த நிறைய காலை மீட்ட, சொந்தரத்த நிறைய காலை மீட்ட, என்னைய உந்தனுக்கு இதோ படைக்கின்றேன், என்னைய உந்தனுக்கு இதோ படைக்கின்றேன், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஹல்லேலூயா. ஆத்மசரீரமத்தை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன், ஆத்மசரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன், பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ளலாம், பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ளலாம், பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ளலாம், காத்திருக்கின்றே கருணை செய்தேவா, காத்திருக்கின்றே கருணை செய்தேவா, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேனும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதில் முன்னின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று, சொன்ன வாக்குத்தத்தம் அல்லாது இப்போது, சொன்ன வாக்குத்தத்தம் அல்லாது இப்போது, என்னை
இயேசுவே 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 வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை, மகாராஜனே, இன்று இரவு நான் நீ போகும் இடமெல்லாம் முன்னோடு வருவேன் என்று சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதித்தார். வியாதிகளை சபிக்கிறேன், வேலையற்றோருக்கு வேலை தார், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தார், திருமணம் நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும், மாயமந்திர சக்திகளை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில்.